ஆனந்தி, என்னம்மா நீ உனக்கு புத்தி இல்லாத பொண்ணா நீ நடந்திருக்கிறியே அம்மா. எத்தனை நாள் உனக்கு பின்னால் அந்த அன்பு தண்ட காதலை சொல்லணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் நீ என்ன செய்த? நீ ஒரு ஏமாத்துக்காரனை அந்த நந்துவுக்கு பின்னாலேயே திரிஞ்சா நம்பிக்கொண்டு. என்ன நீ புத்தியுள்ள பெண்ணாகத்தானே வந்த நீ ஒரு கிராமத்தில் இருந்து வந்தாலும், நீ பட்டிக்காட்டு பெண்ணுன்னு சொல்லி உன்னை கருணாகரன் கூப்பிட்டாலும், நீ ஒரு புத்தியுள்ள பெண்ணாகத்தானே பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்ச. நீ அந்த கொள்ளை வேலையை செய்தவங்களை எல்லாம் அந்த வாகனத்துக்கு பின்னால் போயெல்லாம் கண்டுபிடிச்ச. நீ என்ன அப்படி இருந்தும் நீ ஏன் நம்ம அப்படி ஏமாந்து போன? சிங்க பெண்ணுண்டா நீ ஏமாறக்கூடாதம்மா. இன்னொருத்தன்கிட்ட நீ புத்தியுள்ள பெண்ணாக இருக்கணும். அப்போ அந்த நந்து எவ்வளவு கெட்டவனாக வாரான் பாருங்கோ. ஒரு பெண்ணையே அவனை ஏமாற்றி, எத்தனையோ பெண்களை ஏமாற்றி, அப்படி ஒரு அயோக்கியனாக இருந்து கொண்டு அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறானம்மா. நல்ல பாம்பு வேஷம் போடுறான். நீ அவனை நம்பி நீ அவனை தாலி கட்டுறதுக்கு கோயிலுக்கே போகிறதுக்கு தயாராக இருக்கிற. என்ன இப்போ கடைசியில் நீ உயிருக்கு நேசித்த உண்மையான அழகன் யார்? அன்பு தானே. இப்போ அன்புவையும் இழக்கிற கட்டம். அன்புவும் பாவம். எல்லாருக்குமே ரொம்ப கவலை. ஆனந்தியும் அன்புவும் சேரணுமெண்டு எல்லாருமே ஆசைப்பட்டோம். உண்மையான காதல் ஜெயிக்கணுமெண்டு. கடைசியில் அன்புக்கு வாய்ச்ச அம்மா வில்லியாக வந்தது. அன்புவின் நல்ல குணத்துக்கு ஏன்தான் இப்படி ஒரு பிடிவாதம் பிடிச்ச ஒரு வில்லி மாதிரி ஒரு அம்மா வந்ததோ தெரியாது. சாக போகிற மாதிரி கிடந்து கொண்டும் தன் பிள்ளைன்ற வாழ்க்கையை நாசமாக்கி வைக்கிறது அந்த மனுஷி. அது ரொம்ப கவலை. பார்க்குற எல்லாருக்குமே கவலை தான். சரியா? உண்மையாக தூய்மையான காதல், புனிதமான காதல், அந்த 2 ஜீவன்கள் அன்பு ஆனந்தி அப்படியே ஜோடி சேர்ந்திருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் மகேஷை பொறுத்தவரையில் அவர் ஒன் சைட் லவ். அதுக்கு ஆனந்தி பொறுப்பில்லை. அவர் மனதுக்குள்ளே தண்ட கற்பனைகளை வளர்த்ததுக்கு ஆனந்தியும் பொறுப்பில்லை. அன்பும் அதுக்காக ஒன்றும் செய்ய இயலாது. சரியோ? அப்போ மகேஷ் பாவம்னு சொல்லி கொண்டு போய் ஆனந்தியை மகேஷுக்கு ஜோடி சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு வயிற்றில் ஒரு குழந்தைன்ற ஒரு கதையை கொண்டு வந்து இந்த கதையை மாற்றி இருக்கலாம் தானே. காசு கொடுத்து செட்டப் பண்ணித்தான் ஆனந்தின வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொல்ல வச்சது மித்திரான்னு சொல்லி அப்படி கதையை கொண்டு போய் கடைசியில் அன்புவையும் ஆனந்தியையும் ஜோடி சேர்த்திருக்கலாம். என்ன செய்கிறது? சேர்க்கப்படும் காதல்களை விட பிரிக்கப்படும் காதல்கள் காவியமாக மாறுகின்றன. இதுதான் வாழ்க்கையின் நியதி போலும். என்ன செய்வது?